முதல்ல நமக்கு எப்படி வேணும்னா, கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்தை கேட்க வேணும். உனக்கு அமைதியான ஒரு இருதயம் வேணும். காலையில எழுந்து போனோன்னு அமைதியா போய் காரியங்களை பண்ணுங்க. அதான் நான் சொல்லியா, கர்த்தரிடத்துல நீ பேசி இருந்தால், போன வாரம் சொன்னீல, நீ கர்த்தரிடத்துல பேசி இருந்தால் உன்னுடைய வார்த்தைகள் எல்லாம் அமைதியாக இருக்கும். ஆமென். கர்த்தரே சார்ந்து இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஏசப்பா, இந்த நாளை ஆசீர்வாதத்தை கொடுத்தீர், அதற்காக நன்றி. ஆமென். அந்த இருதயம் எப்படி ஆயிடுது? சந்தோஷமா மாறுது. அப்படி சொல்லும்போது எவ்வளவு ஒரு சந்தோஷம் இல்ல? எனக்கு ஜீவனின் சுவாசத்தை கொடுத்தீர கர்த்தாவே, நன்றி. எங்க வீட்டார் அனைவரும் சுகமாய் வைத்திருக்கிறீரே, நன்றி. என்னை காலை காண செய்தீரே, நன்றி. அப்படி நீ சொல்லும் போது நன்றி உள்ள இருதயத்தோடு கூட போய் நீ வேலைகளை செய்யும் போது நீ சமாதானத்தோடு கூட எல்லாவற்றையும் செய்வாய். ஆமென். யெகோவா ஷாலோமாக என்னுடைய வாழ்க்கையில இறங்குங்க. ஆமென். அப்ப அந்த 4 காரியம் உன்னுடைய வாழ்க்கையில இறங்குதா? பரிசுத்த ஆவியானவர் ஆட்கொள்கிறாரா? கண்டிப்பாக. ஆமென். ஒரு சமாதானத்தோடு கூட காரியங்களை நம்ம என்ன பண்ணணும்? செய்ய வேண்டும். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் எந்த நேரத்துல பேசினாலும் நமக்கு கண்டிப்பாக அந்த சத்தம் கேட்கும்.